வணக்கம் நண்பர்களே. பேரண்டிங் ஸ்டைல்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்ன மாதிரியான டிப்ஸ் நான் கொடுத்தா பேரண்டிங்கில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், உங்கள் குழந்தைகளை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாம்பியனாக கொண்டு வரணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். 2 வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று ப்ரொமோட்டிங், இன்னொன்று சப்போர்ட்டிங். இந்த 2 விஷயத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு பேசிட் அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்லியிருக்கேன். PESID அப்படின்னு சொல்லுவோம். பேசின்றது மிக அழகான வார்த்தை. P ஃபார் ஃபிசிக்கல், E ஃபார் எமோஷ்னல், S ஃபார் சோஷியல், I ஃபார் இன்டெலெக்சுவல். இது எல்லாம் சேர்ந்து ஒரு டெவலப்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது ஒரு பயாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். இந்த பேசிட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேரண்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது. இந்த பேரண்டிங் ஸ்டைல்ஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நண்பர்களே. நம்ம ஒரு 4 டைப்பாக பிரிக்கலாம். ஒரு பேரண்டிங் ஸ்டைல்ஸை 4ஆக பிரிக்கலாம். ஸ்டைல் 1 அப்படின்னு வச்சுப்போம். முதல் ஸ்டைல் என்ன அப்படின்னா, நம்ம கற்றுக்க வேண்டியது ஒரு அப்ரோச். முதல் விஷயம், அப்ரோச்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. நீங்கள் ஒரு கிளையண்ட்டை, கஸ்டமர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, இது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம், உங்கள் குழந்தைகிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க. இந்த ஸ்டைல் 1 பேரண்டிங்கில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது அப்ரோச். இந்த அப்ரோச்ன்றது ஒரு குழந்தைகளை வளர்ப்பதற்கான ஒரு அணுகுமுறை தான் நான் சொல்கிறேன். அப்ரோச்ன்றது அணுகுமுறை, சரியா? இந்த அப்ரோச் எதை கம்பைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விஷயங்களை கம்பைன் பண்ணுது. முதல் விஷயம் அரவணைப்பு. முதல்ல குழந்தைகளுக்கு என்னத்தை கொடுக்க போகிறீங்க, எல்லாம் நான் எப்பயுமே சொல்லுவேன். ஒரு மனைவி கணவன்கிட்ட விரும்புகிறது என்ன, அந்த அரவணைப்பு, அந்த பாதுகாப்பு தன்மை. இதை தான் நான் சொல்கிறேன். இந்த குழந்தைகள்கிட்ட கொண்டு போகும்போது இது பியூர் அரவணைப்பு. எப்படி? 2வது விஷயம் சென்சிட்டிவிட்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்சிட்டிவிட்டினா என்ன? உணர்திறன். சென்சிட்டிவ்னா என்ன? உணர்திறன். இது அழகான தமிழ் வார்த்தை நண்பர்களே. உணர்திறன், திறனை உணர்தல், இல்லை திறனை உணர்தல், திறனை உணர வைத்தல். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது அரவணைப்பு, 2வது உணர்திறன், சென்சிட்டிவிட்டி அப்படின்ற வார்த்தை. 3வது வார்த்தை என்ன அப்படின்னா, செட்டிங் ஆஃப் லிமிட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. வரம்புகளை கட்டமைத்தல், வரம்புகளை அமைத்தல் அப்படின்னு வச்சுக்கணும். இந்த 3 விஷயங்களை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டைல் 1 பேரண்டிங்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே சொல்ல மாதிரி தான் நிறைய ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங் இருக்குது. முதல் ஸ்டைலை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 3 விஷயங்கள் தேவை. முதல் விஷயம் அரவணைப்பு, 2வது உணர்திறன், 3வது வரம்புகளை கட்டமைத்தல். இதை நம்ம போக டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, 2 விஷயங்களை அப்பா அம்மா பண்ணணும். இந்த ஸ்டைல் 1ல் இருக்கவங்க பண்ணுவாங்க, நம்மளும் பண்ண வேண்டிய ஸ்டைல் இதுதான். ஒன்று, என்ன மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்களை செய்வாங்க. திரும்ப திரும்ப நீங்கள் சொல்கிறது ஒரு அடித்தளம், பாசிட்டிவான அடித்தளத்தை குழந்தைங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க. இந்த அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். 2வது, 3 வார்த்தைகள் உங்கள் பேரண்டிங்கை ஜெயிக்க வைக்கும். எப்படி முதல் வீடியோவில் பேசிட் டெக்னிக் சொல்லி கொடுத்தனோ, அதுபோல் 2வது நான் சொல்லித்தர விஷயம் என்னென்னா, பேரண்டிங் சக்ஸஸ் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் குழந்தைக்கு வளரணும், சாம்பியன் ஆகணும் அப்படின்னாலே இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். முதல் விஷயம் சென்ஸ். இது இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. பேரண்டிங்க்கு சென்ஸ் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. பேரண்டிங் சென்ஸ் முதல்ல நீங்கள் பாசிட்டிவாக குழந்தை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு கற்றுக்கணும். 2வது பேரண்டிங் சென்ஸ் முக்கியம். மீது என்ன 3 விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் பேரண்டிங் சக்ஸஸ் ஈக்குவல் டு பேரண்டிங் சென்ஸ், 2வது பேரண்டிங் மெச்சூரிட்டி, 3வது பேரண்டிங் சைக்காலஜி. இது 3ம் யாருக்கு தெரியுதோ உங்கள் குழந்தை சாம்பியன் குழந்தை. எழுதி வச்சிங்க, சரியா? இப்போ முதல் வார்த்தை என்ன? பேரண்டிங் சென்ஸ். குழந்தையை வளர்ப்பதற்கான அறிவு, அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு அறிவு. அந்த சென்ஸ் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. 2வது விஷயம் மெச்சூரிட்டி. நம்ம அந்த சில பேர் 50 வயசு 60 வயசு ஆயும் கூட மெச்சூரிட்டி இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் சில குழந்தைகள் 5 வயசில் மெச்சூர்டாக இருக்கும். ஆனால் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா 50 வயசில் தத்தியாக இருப்பான், மெச்சூர்டு இல்லாமல் இருப்பான். அது காரணம் என்ன அப்படின்னு பாருங்கன்னா, அவங்களோட வளர்ப்பு முறை. நம்மளுடைய வளர்ப்பு முறை எப்படி வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் நம்ம குழந்தைகளுடைய வளர்ப்பு முறை மிக சரியான வளர்ப்பு முறையாக இருக்கணும். அதுக்கு தான் சொன்னேன் சென்ஸ் முக்கியம். பேரண்டிங் சென்ஸ், பேரண்டிங் சக்ஸஸ் ஈக்குவல் டு பேரண்டிங் சென்ஸ் ப்ளஸ் பேரண்டிங் மெச்சூரிட்டி. 3வது மிக முக்கியமான விஷயம் நண்பர்களே, இதை யாருமே பண்ணுறது இல்லை, பேரண்டிங் சைக்காலஜி. பேரண்டிங் சைக்காலஜினா என்ன? உளவியல் ரீதியாக குழந்தைகளை அணுகிறது. சரி, ஒரு கஸ்டமரை அப்ரோச் பண்ணும்போது டக்குன்னு பிளைண்டாக போயிடுறோமா? எப்பயுமே சொல்லுவேன் கான்சிக்வன்சஸ் எஃபோர்ட் அப்படின்னு நான் எல்லா வீடியோக்கள்லையும் சொல்லுவேன். என்னது, இப்போ நம்ம ஒரு சேல்ஸை க்ளோஸ் பண்ணுறோம், நம்மளோட பொருளையோ நம்மளோட ப்ராடக்டையோ சர்வீசஸையோ பிச் பண்ணுறோம், பேசுகிறோம், விற்கிறதுக்காக ஒரு சேலை பிச் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது ஒரு கஸ்டமர் நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, கிளைண்ட் கேட்குறாரு, அந்த கேள்விக்கான பதில் சொல்கிறோம், திரும்ப ஒரு கேள்வி கேட்குறாரு. இது மாதிரி இருக்கும்போது இந்த பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகாது. எப்போ க்ளோஸ் ஆகுன்னா, முதல்ல நம்ம பிளான் பண்ணும்போது சக்ஸஸ் ஸ்கிரிப்டையும் டாக்கிங் பாயிண்ட்ஸையும் எழுதி வச்சுக்கணும். என்ன சக்ஸஸ் ஸ்கிரிப்ட், என்ன பேசணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும், அது மாதிரி டாக்கிங் பாயிண்ட்ஸ், என்ன விஷயத்த சொல்லணும், எந்த இடத்துல டெஸ்டிமோனி, எந்த இடத்துல க்ளோசிங், எந்த இடத்துல அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். இது போல் ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு இவ்வளோ விஷயங்கள் நம்ம யோசிக்கணும்.
சைக்காலஜி. இதுதான் கான்சிக்வன்சஸ். அவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய அடுத்த ப்ரெசன்டேஷனுடைய வார்த்தை பதிலாக இருக்கணும். அவர் கேள்வி கேட்க கூடாது. நம்மளோட ப்ரெசன்டேஷன் எல்லா ஆன்சர் இருக்கும், அவரோட கேள்விக்கான எல்லா ஆன்சர் இருக்கணும். இதுதான் சைக்காலஜி. இதுதான் நான் எப்படி சொல்லித்தரேன்னா கான்சிக்வன்சஸ் டெக்னிக்னு சொல்லுவேன். அதுபோல் குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறேன், பேரண்டிங் சென்ஸ் வேணும், பேரண்டிங் மெச்சூரிட்டி வேணும், மூணாவது மிக முக்கியமானது பேரண்டிங் சைக்காலஜி வேணும். உங்கள் குழந்தை உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குதுன்னு தெரியுமா? அது கேட்டு தான் நீங்கள் வாங்கி தரணுமா? அதை கேட்டு தான் எதுவும் செய்யணுமா? அதை கேட்காமலே செய்ய முடியாதா? கேட்காமலே புரிஞ்சிக்க முடியாதா? புரிஞ்சிக்கிறோமான்ற ஒரு கேள்வி வைக்கிறேன் முதல்ல. அதற்கு தான் சொல்கிறேன், ஒரு அப்ரோச்சை நீங்கள் பண்ணும்போது பேரண்டிங் அப்ரோச் ஸ்டைல் 1ல் சைக்காலஜிக்கல் அப்ரோச் இதை முதல்ல கற்றுக்குங்க. இது போக போக ஒரு பேரண்டிங் டிப்ஸில் பேரண்டிங் சென்ஸ்னா என்ன, பேரண்டிங் மெச்சூரிட்டினா என்ன, பேரண்டிங் சைக்காலஜி என்னன்னு சொல்லித்தரேன். நண்பர்களே, இது வரைக்கும் நான் பேசுனதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பேஜில் கேளுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் குழந்தை ஒரு சாம்பியன் குழந்தை. நீங்கள் சாம்பியனுக்கு அப்பாவா அம்மாவா அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். இந்த பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. See you on top.